வணக்கம் நண்பர்களே. இப்போது பழனிசாமி எதற்கு அவர் 6 பேர் முன்னாள் அமைச்சர் போய் பார்த்தாங்க இல்லையா, எல்லாம் ஒன்று சேரணும் தினம் உட்பட அப்படின்ட்டு. இப்போ மறுபடியும் ஒரு 12 பேர், மொத்தம் 18 பேர் எகென்ஸ்டாக திரும்பவும் போல். அது குறித்து என்னென்னா, 2020 சட்டசபை தேர்தலை சந்திக்க 26க்கு அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் 6 பேர் பார்த்தாங்க. தற்போது மேலும் 12 பேர் இணைந்துள்ள தகவல் வெளியாயிருக்கு. அதாவது 22% ஓட்டு மட்டுமே பெற்று அதிமுக தோல்வியடைந்த நேரத்தில் பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. செங்கோட்டை, சண்முகம், வேல்மணி, தங்கமணி, விஸ்வநாதன், அன்பழகன் ஆகியோர் முதல்ல போய் ஒரு குழுவாக பார்த்தாங்க சேலத்தில். அந்த முடிவை நிராகரித்து கட்சிக்கு துரோகம் செய்த பன்னீர்செல்வம் சேர்க்க முடியாது, ஜானகி போல் சசிகலா இருக்கட்டும், ஜானகினா எம்ஜி ராமச்சந்திரன் ஒய்ஃபு, அப்படி டம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டார். என்னென்னா இவர்கிட்ட கட்சி போயிடுன்ற பயம் எடப்பாடிக்காக தான். கடைசியில் கட்சிக்கு வர முடியாது, அந்தளவுக்கு அவருக்கு ஈர்ப்பு கிடையாது. என்ன இதெல்லாம் இருந்ததுனால தான் ஸ்டாலின் வந்தார். ஸ்டாலின் பெரிய தானே ஒன்றும் கிடையாது, மக்கள் விரோத ஆட்சி தான் நடக்குது, அதுவும் ஈர்ப்பு கிடையாது. அது பக்கம் இருக்கட்டும். சரி, எந்த ரூபத்தில் கட்சியை சேர்த்தாலும் அது கட்சிக்கு தான் கெடுதல், அப்படி ஒரு ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த 6 அமைச்சர்களும் பழனிசாமி அதிக நெருக்கம் காட்டுவதில்லை, அது மாதிரி இருக்க போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது 12 பேர் சேர்ந்துள்ளதாக தெரியுது. அந்த 12 பேர் மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சர்கள். சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் வீட்டில் போய் ரகசியமாக சந்திச்சிருக்காங்க. ஆமாம், அதில் பன்னீர் சசிகலா மீண்டும் சேர்ப்பது, பழனிசாமி வழிக்கு கொண்டு வருவதெல்லாம் பேசியிருக்காங்க. பிரிந்தவர்களை கட்சிக்கு மீண்டும் கொண்டு வந்து அனைவரையும் ஒன்று சேர்க்க விரும்பும் குழுவில் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஏற்கனவே பல வீடியோ குறிப்பிட்டிருக்கோம். நாளாக இவரை மட்டும் தனிச்சு கழட்டி விட்டுட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சேரலாம், அதான் வரும். இணைப்பு விஷயத்தில் பிடி கொடுக்காமல் இருக்கும் அவரை எப்படியா வழி கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போது கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு வலுக்குது எடப்பாடி. இதே தான் ஆட்சி இருக்கிறதுல அங்கே குடும்ப பிரச்சனை, மற்ற சீனியர் ஜூனியரு உதயநிதி வந்தவர்கள் இந்த வலுக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதிரி திராவிடங்கள் இது மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்காலையும் பெரிய பிரச்சனை. இன்னும் ஓயமாட்டி டாக்டரு அந்த அந்த இதுவும் கட்சியும் குடும்ப கட்சியாக இதாக சான்ஸ் இருக்குது. கெஜ்ரிவால் இப்போ கொடுத்துட்டு ஓடியே போயிட்டார் சீஃப் மினிஸ்டர் பதவியை ஒரு பெண் எம்எல்ஏட்ட. இப்படி தான் எல்லா இடத்துலையும் ஒரே குழப்பம். சரி, மாதிரி அதே மாதிரி இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிறது அந்த சார்ந்து அவங்க மட்டும் இல்லை, அதுக்கு இந்த 18 விதமான கைவினைப் பொருட்களுக்கு ஒரு அமௌண்ட் அலைட் பண்ணியிருந்தார். அவங்க அந்த பானை செய்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு தொழில் நகைப்பற்றையோ இன்னும் பல இந்த மாதிரி திட்டங்கள் உள்ளவங்க கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதை எதிர்த்தான் குலக்கல்வி திட்டம்னா திமுக. அவன் எப்பவுமே இப்படி தான் குறை சொல்லுவான்ல. அப்போது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, மகாராஷ்டிராவில் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மோடி சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சி மகாத்மா காந்தி போன்ற மாமனிதர்கள் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கும் துளி சம்பந்தம் இல்லை, காங்கிரஸ் கட்சி வெறுப்புணர்வு என்ற பேய் புகுந்துள்ளது, வெளிநாடு சென்று எதிர்த்து பேசுகிறாரு. இவர் போய் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போது ஏதோ சொல்கிறாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் தலைமை இவரும் நேர்மையாக ஊழல் இல்லாமல் தான் ஆட்சி போயிட்டுருக்கு. மோடி தான் பார்த்ததுனால என்ன தவறுன்னு கேட்குறாங்க. ஆனால் இவன் காங்கிரஸ் ராகுல் மாதிரி ஆள்லாம் காங்கிரஸ் தரப்புலேருந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்றதை குறிப்பிட்றாரு. அதனால தான் நான் கொண்டாடுற விநாயகர் சதுர்த்தி பிடிக்காமல் விமர்சிக்கிறாங்க. நீ எஸ்சி எஸ்டி பிசிக்கு இந்த மாதிரி சமூகத்துக்கு இந்த விஸ்வகர்மா திட்டம் புறந்தள்ளுது, அவன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துது. ஆங்கிலேய சதி செய்தனர், கிராமப்புற பாரம்பரிய கலைகள் மகாத்மா காந்தி புத்துயிர் அளிக்க முயற்சித்தார். சுதந்திரத்துக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் விஸ்வகர்மா சமூகத்தை கண்டுகொள்ளவில்லை, நீதி வழங்கவில்லை. அப்போ 18 துறை சேர்ந்த 20 லட்சம் விஸ்வகர்மா சமூக திட்டம் இணைத்துள்ளனர். ஸோ இது பண்ணாக்க அதை எதாவது ஒன்று கூத்தம் சொல்கிறது. ஆனால் நல்லதை எதாவது நடந்தால் அது இதில் பயன் இருக்கான்னு பார்ப்பேன், இல்லைன்னா அதை குத்தம் சொல்லுவோம். அதான் திராவிடம். கெடுதல் மாதிரி இருந்தால் உடனே பண்ணிடுவோம். அதான் மொத்தத்தில் என்ன பெனிஃபிட் வர மாதிரி இருக்கணும் தனக்கு, மக்களுக்கு இல்லை. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அதுதான் பார்ப்போம். நன்றி.